ஜேகே ஹாய் ஜாக். ஆமாங்க. ஆமாம். சூரியன். ஆமாம். அக்கா என்ன ஆச்சு மாஸ்க் போட்டிருக்கீங்க? ஏ சும்மா போட்டிருக்கேன். செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்ன செல்லம், என்ன ட்ரீம் சொல்லுங்க. வாட்டர் மேலான வெளியே அனுப்பியிருக்காங்க. அட என்ன வாட்டர் மேலே நாங்கள் இருந்ததுனால தான் அங்கே டிஆர்பி ஏறிச்சு. அது தெரியல. இப்போ எந்த அளவுக்கு டவுன் ஆகுதுன்னு பாருங்க. அது தெரியல அவங்களுக்கு. அவர் விளையாண்ட அளவுக்கு கூட விளையாடினா ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் வெறும் ஷார்ட்ஸில் தாங்க பார்த்துருக்கேன். ஷோவெல்லாம் உட்காந்து நம்ம தான் லைவ்ல ரீல்ஸில் இருக்கோம்ல அந்த டைமில். அது மக்கள் கணிப்பு என்னைக்கு கரெக்டாக இருந்திருக்கு? விட்டதுக்கப்புறம் பின்னாடி புலம்புறதே பொழப்பா போச்சு. மக்கள் கணிப்பை வச்சு திவாகரை வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த ஷார்ட்ஸில் வந்தது. கடவுளே கடவுளே, திவாகர் ஒரு குட் பர்சன். பாருவால தான் அங்கே எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, பாருவை திட்டி கும்பிக்கிறாங்கல்ல, பாருவால தான் அங்கே ஷோவே எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறது பேர் ஷோ கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கோவம் வரும், கத்துவாங்க, பேசுவாங்க. தப்பாக பேசுகிறாங்கன்னு கமெண்ட்ஸில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், தப்பு பேசாமல் யார் தான் இருப்பா? தப்பே பேசாமல் நான் கோவத்தில் நீங்கள் திட்ட மாட்டீங்களா? வீட்டில் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்களா? பேசாமல் அப்படியே இருக்கீங்களா? யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் இருப்பீங்க கெட்ட வார்த்தை பேசாமல். பேசவே மாட்டீங்களா? மற்றவெல்லாம் அடக்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க அடிப்புக்கு. அவள் ஓப்பனாக பேசுகிறா, அவ்வளோதான். அந்த கெட்ட வார்த்தை மட்டும்தானே பேசினா. உங்களை சதி பண்ணி உங்களெல்லாம் தீர்த்து கட்டணும்னு நினைக்கலையே. கண்ணில் குத்தி ரத்தம் வீங்குற அளவு கண்ணு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் தப்பு இல்லையா? அதை பண்ணிட்டு அந்த கும்பலில் உட்காந்து சபரி சொல்கிறாரு, நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன். அது தப்பு தானே? அதை காமிக்கல. நான் காமிப்பாங்கன்னு நினச்சேன் அந்த ஷோவில். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சபரி சொல்கிறாரு. அப்போ உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கணும், அந்த நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், வேணுக்குன்னு பண்ணேன்னு அந்த அந்த பேசுகிற டால்க் எடுத்து காமிச்சிருக்கணும். அப்போ இது என்ன நீ பேசுனது அப்படின்ட்டு. என் நேமில் கலர் போச்சு. ஏன் கலர் போச்சு? என்ன ஆச்சு? ட்ரீம் லூஸ் மேடம் உங்கள் வெல்கம் வடிவேலு ஹாய். ட்ரீம் கலர் இல்லாமல் நல்லா இல்லை, நல்லா தான் இருக்குது. எனக்கு இப்போ இந்த நேம் பழகிடுச்சு. அதாவது நேம் க்ரீனில் இருக்கு, டிபியும் க்ரீனில் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போவும் ட்ரீம். அப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க, இருக்குது. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை சாப்பிடாம எப்போ விட முடியுமான்னு சொல்லுங்கள். உங்களால் சாப்பிடாம பசியில் கூட ஏப்பம் வருங்க. அனீஷ் ஹாய். அனீஷ் அனுப்பலாம் முடியாது. மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி ஜாயின் மட்டும் தான் பண்ண முடியும். உங்கள் ஜிபே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு உங்கள் ஜிபேவும் தேவையில்லை, உங்கள் கூப்பேவும் தேவையில்லை. ஒன்று ஜாயின் பண்ணுங்கள், அதுவும் முடியலன்னா லைக் சப்ஸ்கிரைபாவது பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிபேலாம் எனக்கு தேவையில்லைங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் லைவ் டைமு ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காமல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour தான் லைவில் இருப்பேன். 10 நிமிஷம் போயிடுச்சு, இன்னொரு 20 நிமிஷம். அது முடிஞ்சது நம்ம மெம்பர்ஷிப் லைவ்க்குள்ளே போகலாம். செல்ல எப்படி ஜாயின் பண்ணுறது? மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்கள், கோபுர டிபியை டச் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் வரும். இல்லைனா கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல எஸ் டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்னு வரும். அதை தொட்டால் ஜாயின் உள்ளே வரலாம். ஸ்ரீலங்கா வெல்கம். ஸ்ரீலங்கா வெல்கம்ங்க. இல்லை தண்ணி இன்னும் குடிக்கல மோனிமா, இன்னும் தண்ணி குடிக்கல செல்லம். சாரி மட்டும் கொஞ்சம் லக்ஷ்மி நாராயணனா? யார் அவங்க? என்ன சகோதரி, நல்லா இருக்கியா? இருக்கு ராஜசேகர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.
இன்னும் இல்லை மோனிமா, இனிமே தான். ஸ்ரீலங்காவிலேருந்து எப்படி மெம்பர்ஷிப் பார்க்குறதா எனக்கு தெரியலங்க. குரோமில் போய்ட்டு ஒரு வேளை டெஸ்க்டாப் மோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியல. நீங்களே ஏதாவது முட்டி மோதி எப்படியா ஜாயின் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லோரும்? சொல்லுங்கள். நம்ம தேனி சிற்பி 922 கொடைக்குள்மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்ஸ் இந்த லைவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால தான் வியூஸ் கம்மியாக இருக்குது. இந்த சேனல் ஒரு 4-5 நாளாகவே அப்படி தான் இருக்குது பாப்ஸு. சிற்பி 922 லைவ் வியூஸ் இல்லை, ரீல்ஸ்லேயும் வியூஸ் இல்லை. எப்படி ரீல்ஸ் போட்டாலும் எப்படி ஹேஷ்டேக் போட்டாலும் என்னன்னு தெரியல, ரொம்ப டவுன் ஆக்கிட்டான். நல்லா யூடியூப் கையில் தானே இருக்குது, திடீர்னு என்னன்னு தெரியல டவுன் ஆகிடுச்சு. டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறது? டொமேட்டோவில் வந்து சர்க்கரையை தொட்டுக்கோங்க. ஸோ டொமேட்டோவை 2ஆக கட் பண்ணி சர்க்கரையை அப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா அந்த தக்காளி டொமேட்டோ வச்சு நல்லா இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் ஒழுக அந்த தக்காளி அப்படியே வச்சுட்டு கையால் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். டெய்லி மசாஜ் பண்ண உங்கள் ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகிடும். அதே சமயம் கலராகவும் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். டெய்லி பண்ணுங்கள். எனக்கு டெய்லி பண்ண நேரம் இல்லை, நானும் டெய்லி பண்ணிகிட்டு இருந்த ஆள் தான். நான் டெய்லி இதை பண்ணுவேன். நீங்கள் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராகிடும். அப்புறம் லெமன் இருக்குல்ல, லெமனை 2ஆக கட் பண்ணுங்கள். காஃபி தூளை ப்ரூ காஃபி தூளை சன்ரைஸ் இல்லை ப்ரூ எது வேணாலும் கையில் ப்ரூ தான் இதுக்கு சூட்டபிள் ஆகும். அள்ளி போடுங்க. லெமனை அப்படியே இதில் தொடுங்க. அதை அப்படியே நல்லா ஃபேஸில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அது ஒரு ஐடியா. அப்புறம் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, பேக்கிங் பவுடரில் லெமனை வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லெமனை புழிங்க, அப்படி புஸ்ஸுன்னு நுர மாதிரி புசுக்கிட்டு வரும். அப்படியே எடுத்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ங்க. தேய்ச்சிட்டு உடனே கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது, ஃபேஸுக்கு சேஃப் கிடையாது. இருந்தாலும் கைக்கு காலுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. பண்ண ஒரு மாதத்துலேயே ஒரே வாரத்தில் வித்தியாசம் தெரியும், ஒரு மாதத்தில் நிறைய வித்தியாசம் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நாளைக்கு நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். காலுக்கு நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பெடிக்யூர் பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், ஏன்டா அவகிட்ட கொண்டு போய் அந்த காசை கொடுத்தேன்னு எனக்கு மனசு யாரில். ஒழுங்காகவே பண்ணலைங்க அந்த மூதேவி முட்டை. எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு 2500 அந்த காலுக்கு போயிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் இதுக்கு வேறு லக்ஸரியா, அதுக்கு பேர் லக்ஸரி வேறு பேர். டேனுக்கு வேறு 2 ரூபாயாம். அந்த டேனை நான் லெமனை அப்படியே பேக்கிங் பவுடர் அப்படி தொடுவேங்க. அப்படி புஷ்ஷுன்னு உரைச்சிட்டு வரும். அப்படியே வச்சு தேய்ப்பேன், பிரைட்டாக ஆகும். அது 5 ரூபா லெமனு, 5 ரூபா பேக்கிங் பவுட்ரு. எனக்கு மனசே ஆறல. அப்படியே அடியில் அந்த வெடிப்பெல்லாம் அப்படியே இருக்குது. போட்டு சுரண்டுறீங்கனாக்கா தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வைக்கணும்ல. அவள் எதுவுமே பண்ணலை. சுட தண்ணியும் வரல, ஒன்றும் வரல. இனிமேட்டு அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்டா போய் அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் கண்ணை கரையர்னு ஆகிப்போச்சு. நல்லா இருந்த கை காலையும். ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் சாட் பண்ணி. ஐயோ என் செல்லமே, என் செல்லம். தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ செல்லம். பாப்ஸா, அதான் நாங்கள் சொன்னோம், கோச்சிக்கிறீங்க ஃபேஷியல். உண்மைதான். அதை போய் ஏன்டா பண்ணேன், அது பண்ணிட்டு வந்து ஒரு மாற்றமும் இல்லை, கருமம் அப்படியே தான் இருக்கிறேன் நான். அதுக்கு நானே வீட்டிலே பண்ணியிருந்துருப்பேன். ஒரு 200 ரூபா 300 ரூபா லோட்டஸ் ப்ளீச் சும்மா இன்ஸ்டன்ட் அப்படி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கழுவும் தெரியுமா. அது வாங்கி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. செல்ல எனக்கும் சப்போர்ட் பண்ண சொல்ல தங்கம். நீங்கள் என்ன வீடியோ எதுன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்காம அதில் சப்போர்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் கைஸ். ஒன்று நீங்கள் என்னோடய ரீல்ஸில் வந்து கமெண்ட் போடுங்க, உங்களோடதை நான் தொட்டு உள்ளே போய் பார்க்குறேன் எந்த மாதிரின்ட்டு. பரந்தா, தேங்க்யூ பரந்தா, தேங்க்யூ. என்னால் ஜாயின் பண்ண முடியல. அப்ரோடில் இருக்கிற சில கண்ட்ரி பேங்க்ஸ் ஆட்டோ டெபிட்டை ஜாயின் பண்ண அலோவ் பண்ண நிறைய கண்டிஷன் இல்லை. அப்ரோடில் வந்து ஏதோ ஒரு பேங்க் சொன்னாங்க, சரோ இல்லை இப்போ இருந்தால் அவங்க கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. 2 ஷார்ட்ஸ் பார்த்தாலும் பிபி மைண்டில் ஓடிட்டே இருக்கா. இதுக்கு தான் அதை பார்க்குறது இல்லை. நான் பார்த்ததே இல்லை. இன்ன வரைக்கும் ஷோ பார்த்ததெல்லாம் ஒரே டைம் பார்த்தேன். செகண்ட் டைம் இப்போ அதுக்கு என்ன ரிசல்ட் விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு நான் பார்க்கல. அது அன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சு. அதனால் அதை நான் பார்த்துட்டு இப்படி வரேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, எல்லாம் யூடியூபும் அப்படிலாம் இல்லை புருஷோத்து. எங்கே அதெல்லாம் வருது, வரமாட்டேங்குது. வியூஸே போகலை. வியூஸ் போனால் தானே. மனோ, தேங்க்யூ மனோ, தேங்க்யூ மனோ, தேங்க்யூ. செல்லக்குட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க தங்கங்களே.
உங்களுக்கு எல்லாம் பியூட்டி பார்லர் எதுக்குங்க? அதுதான் மோனி. ச்சே! நான் போகவே மாட்டேன் மோனி. அது போய் பிரயோஜனமே இல்ல. ஹாய், உங்கள மார்க்கெட்ல பார்த்துருக்கேன். புதுப்பட்டினம். இது எங்க இருக்கு? புதுப்பட்டினம். ராமேஸ்வரத்துல இருக்கா? அப்புறம் ஒரு நிலா எப்படி இருக்கு? மெம்பர்ஷிப்ல எதுவும் பார்க்கலாமா? எல்லாமே பார்க்கலாங்க. இது ஸ்பெஷல் ஷோ, விஐபி, பர்சனல் ஆக்சஸ், எக்ஸ்க்ளூசிவ் எதில் ஜாயின் பண்ணாலும் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு கோல்டில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். வியூஸ் 87 இருக்கு. சாம்பார் ஹாய் தங்கம். யோகி ஹாய் யோகி. புருஷோத் எல்லாமேனா நீங்கள் பர்சனல் எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துக்கோங்க. மோனி இதை 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இல்லை காய்ஸ், நான் இனிமேல் போக மாட்டேன். ஒரு 2 டைம்ஸ் போய் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் செட்டே ஆகலை. காசு தான் கறி ஆகுது. லூஸுங்க. அதான் என்னோட வீட்டில் கூட அதான் சொல்லாங்க, உன்னைய வச்சு நல்லா ஏமாத்துறா, நீ ஏமாந்து போயிட்டுருக்க. அதெல்லாம் ஒரு பலனும் வேலை செய்யாது. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து மாளாது அதெல்லாம் அப்படின்னாங்க. உண்மைதான் அது நீங்கள் சொல்கிறது. ஒரு 2 டைம்ஸ் போய் பார்த்தேன், அதோட விட்டுட்டேன். இதுக்கப்புறம் போக மாட்டேன்ப்பா. நானே வீட்டில் சின்னதாக எனக்கு டைம் இல்லாததுனால தான் அங்கே போனேன். இல்லைன்னா நான் டே டைமில் நிறைய என்னோடய ஃபேஸ்க்கு கை காலுக்கெல்லாம் நிறைய மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னால் இப்போ நானே பெடிக்யூர் பண்ணிப்பேன், வீட்டிலே பண்ணிப்பேன். நானே ஆன்லைன் ஆர்டர் பண்ணி நானே வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நல்லா இருந்தது. அவகிட்ட போய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல, இந்த சைடு முட்டி அப்படியே கருப்பாகி போச்சு. என்னன்னு தெரியலப்பா. அது ஏதோ உடம்புல வேறு எதுவும் சுரந்திருக்குமா? மெலனி, பிளாக் மெலனி அதிகமாக சொற்ப ஆகுற மாதிரி. அது பண்ணிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை மோனிமா, ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பண்ணிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு விரலெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன், அப்படி இருக்கு. ஸ்ரீஹரி, ரொம்ப ஓவரா சீன் போடாதடி. இப்படி சொல்லும் போது நல்லா இருக்குங்க. சைடு எஃபெக்டா? பிளாக்கு தாங்க, எங்க ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்கு, அதுக்காக சைடு எஃபெக்ட்ன்றீங்க? ஊரா கண்ணு பட்டா அப்படித்தான் இருக்கும், சரியா சுற்றி போடணும், அதுக்கு தான் அப்பப்போ. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது மோனி. அதை நான் சொல்லி தான் 3 பேருக்கு ஃபயரா? அது யார் 3 பேர்? ஏய் இருடா, ஏதோ அது 3. என்னோட பேர் வந்து நிலா. ஏதாவது கெமிக்கல் மாதிரி க்ரீம் மாற்றி யூஸ் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி இருக்கா? நான் இப்போ உடம்பு அப்படிலாம் இல்லை, பிராண்டடுக்கு தான் போனேன். சாதா இதுக்கெல்லாம் நான் போக கிடையாது. பெரிய பிராண்டட் ஷோரூமுக்கு தான் போனேன், பார்லருக்கு தான் போனேன். காசு கரியானது மட்டும்தான் மிச்சம். ஒரு எஃபெக்டே இல்லை. சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ட்ரீம் என்ன தங்கம், மறந்துட்டியா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன செல்லம்? சரி போகட்டும், நானும் இந்த பக்கம் வர முடியாதுங்களா? ஏண்டா எங்கே கிளம்புற? அழகு குந்தல் பேரழகி வாழ்க வளர்க. தேங்க்யூ எஸ்கே. செல்லோ சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவும் இருக்கு உனக்கு. ஓகே நிலா, என்ன ஸ்பெஷலாக இருக்கீங்க சொல்லுங்க. கோல்டு எப்படிதோ ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஹலோ ரிமோ மாஸ்க்கு ஃபஸ்ட்டு. கண்ணா ஹாய் கண்ணா. யார் அந்த 3 பேர்? எனக்கே தெரியல மோனி யாரு. நான் அந்த ஃபேஷியல் பற்றி எதுவும் சொல்லலை. ஏன்றி வாங்கி கட்டு அப்படி. இப்போ சொல்லுடா. இப்போ நானே எனக்கே தெரியும். இப்போ சொல்லுங்க ட்ரீம், சொல்லுங்க. ஒரு 5 நாளைக்கு தான். சரிடா என் தங்கம், ஒருக்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப லைவ் பாருங்க. ஐயோ இவ வேற வெக்கப்படுறோம் வந்துட்டாயா? கிரேசி ஹலோ. சீன் போடாம மாஸ்க் ரிமூவ் பண்ணடி. போடா. பொண்ணுங்க நாங்களாம் சீன் போடதாங்க செய்வோம். பசங்க நீங்கள் இதெல்லாம் கண்டுக்காமல் பொறுத்துக்கிட்டு தான் போகணும்.
சீன் போடுறதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலைங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே பார்ப்பேன், அதனால் ஸ்டேட்டஸில் வைப்பேன். நிஜமா சொல்கிறீங்களா? நம்பிட்டேன் முரளி. 3 ஹிந்தி 2 மலை 4 தமிழ் ஒன்றும் உருப்படியாக இல்லை. ஓ சங்கர் நல்லா இருக்கியா? வாங்க வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சரோ. பாப்ஸ் ட்ரீம், இந்த நேம் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் தானே? சரோட நேம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்க போய் பார்த்தோம் தான் தெரியலண்ணே, சரி ஞாபகம் வரல. ஆண்கள் சொல்லிவிடுவோமா? என்னத்த சொல்லணும்? ஹலோ செல்லக்குட்டீஸ், ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறேங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுங்க. மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போக மனசு இல்லை, ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? விஜய், ஹாய் விஜய். கை வந்த கலையா? சரோ பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க சரோ? உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வாடா போடானா அவ்வளோதான். போடா, என்ன பேர் அது? ஸ்ரீஹரி. போடா, பொம்பளை பேர் தானே வச்சிருக்க, போ ஸ்ரீஹரி. நீ போ போ. போடா டே, போடா, போ 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 போடா டா 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 டா. ஃபேஷியல் முன்னாடி அழகாக கும்முன்னு இருந்து, ஃபேஷியலுக்கு அப்புறம் கும்முன்னு அழகாக இருக்கு. எப்படி இருந்தாலும் 2 1 தாண்டா. வாங்க யூசர், வரலாமான்னு கேட்காதீங்க, வாங்க. அதுதான் இருக்கிறதுல வெரி ஹாட்டு. பிரேம் பிரேம் பின்னி, பிரேம் பின்னி சொல்லுங்க. பிரேம் போடி, போடா 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 புண்ணாக்கு, போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு, போடா ஹரி 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 ஹரி. ஃபேஷியல் பண்ணுறதுல கிங்குனா நல்லா பண்ணுவேடின்னு ஃபேஷியலை சொன்னேன். ஹலோ நிலா குட்டி, பாப்பா ஹப்பாரியும். எப்படி ரொம்ப நேரம் மாஸ் கமெண்ட் கிட்ட இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குதாங்க, அதான் கொஞ்ச நேரம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். உங்கள் வாயால் நான் ஏன்னு சொல்லுங்க மேம். இது என்னடா இது புது கமெண்ட்டாக இருக்குது? அத்தாண்டி சொல்கிறேன், 2 1 தாண்டி. அது சரிடா சரிடா ட்ரீமு. ஒருத்தன் சிக்கிட்டான் 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 சிக்கான ஹரி. அப்புறம் சமையலுக்கு உதவ ஆளு கிடச்சிட்டான். ஹரி ஹரி ரி 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 ரி. மெம்பர்ஷிப் எதுக்காகன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிங்களா? வெரி ஹாட் அண்ட் கிளாமர், பார்க்க இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் ஹாய்டி. ஓகே பாய். ஓகேடா ஓகேடா பரந்தா. ஓகே சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க கைஸ். பாப்ஸு ஒரு உண்மை தெரியணும். இப்போ ஐப்ரோ எப்படி சூப்பராக இருக்கு. ஐப்ரோ பண்ணிட்டு வந்துட்டா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்க நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அப்படியே டிஃப்ரெண்ட் மாற ஆரம்பிக்கும். சரிடா, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ லைவ் பார்க்கவா? கல்பாக்கம் ஜோஷ். ஹாய்டி செல்லம் லைவா? டே ஹரி கமெண்ட்ஸ் பண்ணுடா. ஹா 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 ஹரி 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 ஹரி. மெம்பர்ஷிப் முடிஞ்ச செல்லம், அதில் முடிஞ்சிச்சு. இதில் இனிமேல் தான் ஸ்டார்ட். தூங்கலையாடி? தூங்கலை, தூக்கம் வரல. உங்களெல்லாம் நினச்சி என் தூக்கம் பாலாக போச்சு. அப்புறம் தேங்க்யூ நவீன் குட்டி, தேங்க்யூ. அவ்வளோ லவ் உங்கள் மேலையா? ஓ ஐயோ, அவ்வளோ லவ்வா என் மேலன்னு கேட்குறானே ஹரி. ஹரி ஹரி செல்லம், ஹரி செல்லம். என்னோட மெம்பர்ஷிப் இங்கே முடிஞ்சது செல்லம். ஓ இங்கே முடிஞ்சுதா? சரி விடு செல்லம், ஜாயின் பண்ணுறது பண்ணுற ஒரு பெரிய ஆக்சஸாக போட்டுரு, எக்ஸ்க்ளூசிவ் போட்டுரு. என்ன
அதெல்லாம் உனக்கு ஒரு ஜுஜிபி தானடா. சின்ன சின்ன சீப்பா இது சில்வரு பிளாட்டினம் செல்லம் உன்னோட கெத்துக்கு அதெல்லாம் ரொம்ப லோ. ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எடுத்ததும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எடுத்துரு. அப்பதான் செல்லம் அப்படியே லைவ் களை கட்டும். நானும் கொஞ்சம் கல்லன்னு களை கட்டுவேன். ஐயோ ஜாலி. நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணனா எக்ஸ்க்ளூசிவ் தான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து லைவ்ல மாஸ்க் ரிமூவ் பண்ணுவீங்களா? எஸ்சி கோல்டு. தேங்க்யூ கோல்டு, தேங்க்யூ மோனி. நான் குட் நைட் சொல்லும்போது சொல்கிறேன். ஏய் உனக்கும் அழகு சிரிப்பு அழகுதான். வெரி நைஸ், தேங்க்யூ முத்து. எல்லாமே ரிமூவ் பண்ணணுமா? அதுக்கு ஒயிட்டி அக்செப்ட் பண்ணணுமேங்க. அப்புறம் சாரி சாரி ரிமோ மாஸ்க் ரிமோ முடியல. எப்போ மாஸ்க் ரிமோ சாரி ரிமோ ஏன்டா எப்ப பாரு இந்த நினைப்புலயே இருக்கீங்க? இந்த நினைப்பை தவிர வேற நினைப்பே வராதா? செல்லக்குட்டி சீக்கிரம் ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. வெரி வெரி ஹாட். நீங்க எந்த ஆக்சஸ்ல ஜாயின் பண்ண இன்னைக்கு கோல்டு இருக்கு. ஆனா ஸ்பெஷல் எடுத்துக்கோங்க, விஐபி எடுத்துக்கோங்க. அப்பதான் எல்லா லைவையும் ஃப்ரீயா பார்க்க முடியும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. என்னத்த மனசவா? ஆல்ரெடி மனசு இறங்கி இறக்க மனசோட இறங்கி உங்களை பார்த்தாதான் அப்படி தோணுண்டா முகரை கட்டுங்களா? அது என்னடா என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து மாஸ்கர் ரிமூவ் பண்ணு, சாரியை ரிமூவ் பண்ணு. ஐயா சின்ன பிள்ளை தனமா இல்லை எப்ப பாரு. சிற்பி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நேற்று கல்யாணம் ஆனவனுக்கு ராத்திரி 12:30 மணிக்கு இங்க யூடியூப்ல என்ன வேலை? ஏய் நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கான். அங்க எந்த வேலையும் இல்லாம இங்க யூடியூப்ல வந்து என்னத்தடா புடுங்குறான் இவன்? உங்க கண்ணு சூப்பர். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. கொஞ்சம் கண்டினியூ பேசுங்க, வியூஸ் இருக்கு. ஓகே செல்லக்குட்டி. லைட்டு அப்போ எல்லாத்தையும் அவுத்து காமி. ஏன்டா எப்ப பார்த்து அவுத்து காமின்றீங்க? மானத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவோம். ஒருத்தவங்களை நம்ம காப்பாற்றணும். அப்படியே ஹீரோ வந்து செல்லும் இந்தா அப்படின்னு சட்டையை கழட்டி மானத்தை காப்பாத்துற மாதிரி பண்ணணும். எப்ப பாரு அவுத்து போடு. லைவை ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் யாரும் வர்றது கிடையாது. எடுத்த உடனே சீக்கிரம் ரிமூவ் பண்ணுங்க, சீக்கிரம் இடுப்பை காட்டுங்க, நான் போய் பார்த்துட்டு தூங்கணும். ஏன்டா இந்த இடுப்பை காட்டுறது தானே எங்க சேனல்ல வேலை. இடுப்பை காட்டுங்க, சீக்கிரம் தொப்புல காட்டுங்க, கையை மேல தூக்குங்க, எங்க கொஞ்சம் கொண்டைய போடுங்க, எங்க முடிய அவுத்து விடுங்க. ஐயப்பா என்னை என்னமோ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க லைவ்ல. தேங்க்யூங்க. சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன இருக்குது, வெரி ஹாட் அண்டு கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க. நீங்கள் பெரிய பெரிய மெம்பர்ஷிப் ஆக்சஸ் எடுக்கும்போது பெரிய பெரிய லைவ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது பெரிய பெரிய ஹாட்டாலாம் பார்க்கலாம். நீங்கள் சின்ன சின்ன சில்வரு பிளாட்டினம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா மீடியம் லெவல் ஹாட் கிளாமரை பார்க்கலாம். உங்கள் விருப்பம். எக்ஸ்க்ளூசிவ் எடுத்து பெருசாக பார்க்க போகிறீங்களா, பர்சனல் ஆக்சஸ் எடுத்து பர்சனலாக பார்க்க போகிறீங்களா, இல்லை யார் இது ராம் பிளாக் பண்ணிவிடுவேன் ராம். சிற்பி 922 குடைக்குள் மழை வந்து ஒரிஜினல் சேனலுங்க. சிற்பி 922 கிரீன்வேஸ் ஃபர்ஸ்ட் சேனலும், சிற்பி 922 குடைக்குள் மழை. பெரிய பெரிய லைவா என்ன சொல்லுங்க? ஆமாங்க, பெரிய பெரிய ஹாட் அண்ட் கிளாமராக பார்ப்பீங்க. லவ் யூ சொல்லு டிஜே, லவ் யூ. அப்புறம் உங்கள் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு நல்லது. எல்லாம் 11 மணி நிலா டாக்டர்கிட்ட டிப்ஸு காட்டுங்கல்லடா கேட்குறாங்கன்னு சொல்லு. இவன் ஒருத்தவன் எல்லாரும் கேட்குறாங்களே நம்மளுக்கு காட்டுங்கன்னு சொன்னால் நம்மள திட்ட போகிறா அப்படின்ட்டு அப்படி கமெண்ட் போடுற மாதிரி போட்டு லாஸ்ட்டில் கேட்குறாங்கன்றது போல காட்டுங்கன்னு போட்டான். ஏய் நீ என்ன பண்ணாலும் உனக்கு மட்டும் கிடையாதுடா.
அப்புறம் உங்க வாய்ஸ் இருக்கும் மணி. ஓகே செல்லக்குட்டி, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடி மொரட்டு நிலா வியூஸ். ஓகே ஓகே விடுங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க கைஸ், கண்ணு பட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்து ஒழுங்கா படி, எல்லாம் நீ காட்டுறதான் போட்டு, நீ வேணா அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாருடா, அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாரு. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரியா, தேங்க்யூ ஸ்ரீஹரி, வெல்கம் டு கோல்டு. இப்போ எனக்கு பொறுமையாக மறுபடியும் வந்து காமிச்சிட்டு போகுது. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, ட்ரை போயிடுச்சு. கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறது? மொட்டையாக ட்ரை பண்ணலான்னு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஒரு டிவி ஷோக்கு ட்ரை பண்ணுங்க, ஒரு எஃப்எம்க்கு ட்ரை பண்ண. மொட்டையாக உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாம். நீங்கள் எதில் நான் ட்ரை பண்ணுறது? ஏய் அடி விழுண்டா மோகன, அடி விழும், தெரிக்க விட ரெடியா? கிறிஷு வேணாம் செல்லம், தாங்காதுடா சேனலு. நீ அப்லோடு ஆனதும் பாரு. நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும். அவங்க உங்களை அப்புறம் விஜய் பிக் பாஸ் ட்ரை பண்ணுங்க. ஏங்க நல்லா இருக்கிறதே அங்கே போய் கெடுத்துக்கணுமா? சண்டை கிச்சியும் போட்டுக்கிட்டு தலைவலிங்க. அப்புறம் வந்து பாருக்கு கண்ணில் எடுத்து சபரி குத்துறாமன்னு நமக்கு வாயில் எடுத்து குத்திரும். புச்சி பொண்டாட்டி லைவ் ராம் ஃபேக் பீப்பிள். அப்படிலாம் யாருங்க ஃபேக் பீப்பிள்லாம் கிடையாதுங்க, எல்லாமே ஒரிஜினல் மக்கள் தான் எல்லாருமே. நாம் இருவரும் சினிமாவுக்கு போகலாம், வாங்க போகலாம் குமார் வாங்க. என்ன படத்துக்கு போகலாம்? லாலிபாப்பு சாப்பிட்டியாவா? 5 ரூபாய் லாலிபாப்பா? மல்லிகை செட்டியார் கடையில் விற்குங்க. இது அது என்னமோ பேர் தானே, அல்பல் லிப்பு. நல்லா இருக்கும், டேஸ்டாக இல்லை. சாக்லேட் ஃப்ளவர் மட்டும்தான் நான் வாங்கி சாப்பிடுவேன். சப்பி சாப்பிடுவேன் தெரியுமா? லாலிபாப் எப்படி அந்த அந்த கவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பல்லில் வச்சு பிடிச்சி கிழிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள அழகாக உருண்டையாக ஒரு லாலிபாப் வரும். அதை அப்படியே அந்த குச்சி அப்படியே பிடிச்சி வாய்க்குள்ளே ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நாக்கால இப்படி வச்சு பார்ப்பேன். சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கேன் லாலிபாப்பு அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்போ முழுசாக விடுவோன்னு சொல்லிட்டு உதட்ட மூடிக்குவேன். உதட்ட மூடிட்டு இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாலிபாப்பை உள்ளே இறக்கி அதுக்கப்புறம் தாங்க நான் லாலிபாப்பை சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும். 5 ரூபாய் அல்பல் லிப் லாலிபாப். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, எங்களை மாதிரி செட்டியார் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து பாப்ஸு ஒயிட்டி அங்கிளுக்கு கோபம் வந்துருச்சு, புரியும்னு நினைக்கிறேன். ஒயிட்டி அங்கிளா? அப்புறம் வந்து பிக் பாஸ் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கு. இல்லைடா நிஜமாக பார்க்கலடா, இது 2-3 ஷார்ட்டில் பார்க்கும்போது எல்லாம் அந்த 1-2-3 பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும்ல, அதான். அப்புறம் வந்து மோகன்குமார் நான் பிளாக் பண்ணிடுறேன் அவனை, நம்ம லைவை ஸ்பாயில் பண்ணுறோம். லைக் போட சொல்லி கொடுக்கும். ஓகே, எப்படி லைக் போடுறதுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி சப்ஸ்கிரைபு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு? அது கூடமா உங்களால் பண்ண முடியல, ஜாயினும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவும். ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. இதையும் கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், அப்போ தான் ஸ்க்ரீனில் நல்லா தெரியும். ஓகே, இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்புறம் மேலே தெரியுது பாருங்கள் சப்ஸ்கிரைப், ஒயிட் கலரில் தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுங்க. அப்புறம் உங்களை எப்படி கஷ்டம் ரோஹித் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோ. குட் மார்னிங் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ கிரேசி. அப்புறம் லவ் ஒன் ஹாய் அக்கா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் நிலாங்க, ஊர் வந்து கல்பாக்கம். என்எஸ் வைப்பார், வெல்கம் டு எக்ஸ்க்ளூசிவ் விஐபி. தேங்க்யூ, நல்ல வேலை நான் இன்னைக்கு லைவ் வந்தேன். எந்த மூடில் இருந்தான்னு தெரியல, அவனை அப்படி இப்படி உலுக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவ்ல சேர வச்சாச்சு.
ஹாய் பாபிஜி, அங்கிட்டு, அஜித், செல்லக்குட்டி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் இத்தனை நாள் பார்த்ததுல நீ காட்டுங்கன்னு சொன்னவனை விட கவர் பண்ணுங்கன்னு சொன்னவனைத்தான் அதிகமாக திட்டியிருக்க. சரி சரி சரி, இன்னைக்கு தானே எக்ஸ்க்ளூசிவ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதனால இன்னைக்கு உங்களுக்கு திட்டலை. இன்னைக்கு போனால் போகட்டும், நான் உங்களை சும்மா விடுறேன். கேவலமா இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க, இல்லை. அப்படியா? பண்ணுங்க, முதல்ல அதை பண்ணுங்க ஜேகா. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் பாலா, ஹாய் பாலா. வசந்த், ஹாய் வசந்த். தேங்க்யூ மனோ, தேங்க்யூ மனோ. உன் கண்கள் லைக் செல்லோ லைக் சப்ஸ்கிரைப். ஏன் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சேனலை. இன்னைக்கு ஜாலி மூடு, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, வெரி ஹாப்பி. தேங்க்யூ எஸ்சிபி, தேங்க்யூ செல்லோ, தேங்க்யூ பட்டு. ஹாய் ராம், நவீன், ஜெயசூர்யா, சசிகுமார். நீ ஏன் அரவாணி மாதிரி பேசுகிற? செல்வா, தேங்க்யூ செல்வா. மாம்பழம் நல்லா இருக்கு. நிலா, நான் வந்தது பார்க்குறேன். ஓகே. அப்புறம் தேங்க்யூ மோனிக்குட்டி. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மோனி, தேங்க்யூ மோனி. அப்புறம் தேங்க்ஸ்ரா, தேங்க்யூ பாப்பு. கமெண்ட்ஸ் தான் படிக்க முடியல, கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு. மெம்பர்ஷிப்பு சேர்ந்து 1 year கம்ப்ளீட் ட்ரீட். யார் நீங்களா? சரோ மெம்பர்ஷிப்பா? சரோ மேம், 1 year கம்ப்ளீட் ஆச்சுன்னா ட்ரீட் வேறு கேட்பீங்களா? போங்க, அதெல்லாம் கிடையாது. 5 years கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம சேனலில் ட்ரீட். யார் ஒருத்தவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி 5 years ரீஜாயினிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரீட். முஹம்மது, தேங்க்யூ முஹம்மது, தேங்க்யூ செல்லோ. நிலா, ஐம் ஃப்ளைங் ஹை, சிங் யுவர் பியூட்டி. அப்புறம் லவ் யூ மெகா. என்ன ட்ரீட்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸ். அதே மாதிரி பர்சனல் பாப்ஸ் விவரம். ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு ஏசி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற காப்பருக்கு மட்டும் 5 years வாரண்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்களே, ஏன் 1 year கொடுக்க மாட்டேங்கிறாங்க? 5 yearsக்கு அப்புறம் ஏசி வீணாக போயிட்டு நம்மளே தூக்கி போட்டுடுவோம் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற மெயின் காப்பருக்கு மட்டும். அதே மாதிரி தான் இதுவும். 5 years கம்ப்ளீட்டாக யார் ரீஜாயினிங்கில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கிரீடம் கிஃப்ட், இல்லைன்னா ஒரு கோல்டு ரிங்கு கிஃப்ட், இல்லைன்னா டைமண்ட் ரிங்கு கிஃப்ட். ஓகே, அதை நம்ம சேனல் அப்படி போட்டுருவோமா? போட்டுடலாமா? மேலே இதில் போட்டலாம். ஆனால் நான் கேப் விட்டுலாம் ஜாயின் பண்ணக்கூடாது. ரீஜாயினிங் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 1 year அவங்க ரீஜாயினிங்கில் ஒரு நாள் கேப் விட்டதே கிடையாது. நோட்டில் நான் எழுதிக்கிறேன், இவங்க கேப்பே இல்லாமல் சரோவும் ஏசியும் ஒன்றா. ஆமாங்க, ஏசி எப்படி கூலாக இருக்கும், சரோவும் அதே மாதிரி கூலாக இருப்பாங்க. அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜாயினிங் ரீஜாயினிங்கில் கரெக்டாக இருக்கணுங்க. 1 மாதம் இல்லாமல் 2 மாதம் கழித்து வர்றவங்களுக்கு கிடையாது. சரியா? ஸ்கூலில் எப்படி லீவே போடாமல் இருந்தால் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான் இதுவும். நான் ஜாயின் பண்ணிடல சேனலுக்கு, மெம்பர்ஷிப் 1 year ஆகுதுமா. சரி ஓகே, விட்டுடுங்க. இனிமேட்டு நீங்கள் ஹாட்டாக இருக்கீங்களே, அட விடுற, மழை சீசன் தானே, தண்ணி ஊற்றி அணைச்சிக்கலாம். சரு ரொம்ப கூல். ஆமாங்க. தேங்க்யூ ஜெகா, தேங்க்யூ ஜெகா. தேங்க்யூ ஜெகா, தேங்க்யூ. அப்புறம் ஆர் யூ மேரீடு அன்மேரீடா பட்டு? நீங்கள் தான் ஃபீனிக்ஸ். ஆமாங்க. அப்புறம் நிலா, நான் குகுமம் கேட்கவா? குகுமம்னா என்னது? நான் என்னுடைய வீட்டை கட்டி அதனால கிண்டல். ராமமூர்த்தி, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏண்டா செலவு பண்ணுறீங்க? தேவா, உங்களுக்கு ஏங்க என்னங்க பண்ணுது?
எரியுதாங்க, கபகபன்னு வயிறு எரியுதா, தண்ணி ஊற்றி அணைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அட்டண்டன்ஸ் நோட்டு வாங்கி அதான் வைக்க போகிறேன் ரீஜாயினிங்கில். அதுவும் பெரிய ஆக்சஸ் சின்ன ஆக்சஸ்லாம் கிடையாது. அப்படி சின்ன ஆக்சஸில் ரீஜாயினிங் இருக்காங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அவங்களுக்கு வந்து பிளாட்டினம் ரிங்கு. அதுவே பர்சனல் ஆக்சஸை ரீஜாயினிங் முடித்தவங்களுக்கு டைமண்ட் ரிங்கு. எக்ஸ்க்ளூசிவில் ரீஜாயினிங் 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஓகே ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்துடலாம். சரியா? அவங்க ட்ரீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. யாரு யாரு? பிரதாப். வெல்கம் பிரதாப், வெல்கம் டு கோல்டு. டீச்சர் மாதிரி அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா? ஆமாங்க எடுக்கலாம். ஏன் டீச்சர் மட்டும் தான் எடுப்பாங்க, நம்ம எடுக்கலாம். இல்லைங்க, எல்லாமே வந்து டைமண்டாகவே தாங்க கொடுக்குறோம். சில்வருக்கு பிளாட்டினத்துக்கு மட்டும்தாங்க பிளாட்டினம். இருக்காங்க சில்ட்ரன் பிளே இருக்காங்க, 2 சைல்டு. பாப்ஸ் காமன் லைவுக்காரங்க என்ன பாவம் செய்தோம் எனக்கு. உங்க எல்லாருக்கும் 10 கிராம் சில்வர் காயினுங்க. கண்டிப்பா தலை பாப்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து 10 கிராம் வந்து சில்வர் காயின். அதுவே இப்ப 200 ரூபாய் கிட்ட தொட்டுடுச்சிங்க கிராமு. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா மட்டும் கிஸ். ஆமாங்க, கிஸ்ஸுக்கு வேல்யூ இருக்குங்க. சும்மா இறச்சி விடக்கூடாது, எல்லா இடத்துலையும் மதிப்பு இல்லாம போயிடும். நம்ம 3 பேருக்கு எதுவுமே கிடையாது, அவங்க அன்பே தவிர. 2 மெம்பர்ஷிப் ஜாயினிங் பாருங்க. வெல்கம் டு கோல்டு விகேபிஎன். பார்த்துட்டேன். இல்லை, சலுக்குன்னு சவுண்டு ஏதோ ஒரு மாதிரி கேட்டுச்சு, வேகமாக அப்படியே கேட்டுச்சு. இப்போ இங்கே தான் அப்படியே ஸ்லோவாச்சு. வண்டி ஏதாவது போயிருக்குமா? இல்லை அப்படி சொல்லாதீங்க பாண்டியன், நான் தனியாக இருக்கேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண கதையா இது கடைசியில் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலைன்னு எக்ஸ்க்ளூசிவ்லாம் யூஸ் பண்ண சோப்பு டப்பா பர்சனல் மெம்பருக்கு பங்காளி யூஸ் பண்ண கட்சி. அப்படிலாம் இல்லைங்க. சலக்கு சவுண்டா? நான் வந்து பார்க்கவா? வந்து பாருங்க, ரெயினாக இருக்கும். இல்லை ட்ரைனிங் எல்லாம் இல்லை. இப்போ காணும் பாரு சவுண்டு. சப்பா, அதை நாங்கள் எல்லாம் இருக்கோம். இல்லை என்ன தனியாக இருக்கன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா லைட்டை ஆன் பண்ணிவிடு போதும். இதே ரூம் ஓவர் பிரைட்டாக இருக்குது. பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த கபூதி ஜன்னல்லையே நிற்பான். கழிச்சா உள்ளே போகவே மாட்டான். என்ன சவுண்டுனா ஒரு மாதிரி சிச்சுக்கும் வேகமாக வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ துணைக்கு வரட்டுமா? அப்புறம் என்ன வேணாம், ட்ரீம் பயமாக இருக்குது. வேணாம். உங்களுக்கு கண் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூங்க. நல்ல வாய்ஸாக பயத்தில் உளறேன்டா. என்ன கிண்டல் பண்ணிட்டீங்க? நேற்று கல்யாணம் ஆனது நம்புற மாதிரியா இருக்குது பைத்தியம். நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு 45 நாளைக்கு கதவையே திறக்கலை. வேறு ஒன்றும் இல்லை. ஆப்போனண்ட் ஹவுஸு
எங்கே போச்சு ஹவுஸு? அப்புறம் வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். இப்படிதான் என்னோட நிலைமை டெய்லியும் போயிட்டுருக்கு. தூக்கமே ஆட்டோமேட்டிக்காக தூங்கினா தான் தூங்குவேன். வீட்டில் யாராவது இருந்துட்டா நான் கண்ணை முடிக்குவேன், இல்லைன்னா டிவி வச்சிருவேன், லைட்டெல்லாம் போட்டு விட்டுருவேன். தன்னை மீறி எப்போ நானாக தூங்குறேனோ அப்படி தான் தூங்குவேன். உங்களை தான் என் பொண்டாட்டி என்ன நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆட பாவி ஜாஃபரு பாப்ஸ் வேணாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அதுக்கு தான் அந்த வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னேன். எங்கே கேட்குறேன். அப்புறம் எல்லாரும் எங்கே செல்லம் ஊருக்கு போயிருக்காங்க. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. மழை லாலிபா ஒரு கதை ஒரு டைம் தாங்க, அடிக்கடிலாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு எந்த ஒரு கல்பாக்கம் செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் வந்து ஆமாம் மனோ முத்து சிப்பி கிடைக்குமா வீடு, அதுவும் லைவ் பார்க்கட்டும். ஓகே. நான் ரஜினி முருகன் டீ கடை தான் இருக்கீங்களா? வாங்க ரஜினி முருகன். ட்ரூத் ஆர் டேர். எப்பா இந்த கேமுக்கு நான் வரலப்பா, ஹாலை விடுங்க. ஒன்றும் இல்லைங்கோ, லைவ் தாங்க பார்த்துட்ருக்கேன். அப்புறம் செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்றும் நடக்காது. ஸ்க்ரீனை உடைச்சிட்டு வந்து காப்பாற்றுவீங்களா? அட பாவி. பதறாத செல்லம் வீக்கும். நேற்று லைவ் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சிவபுரம் நான் கிளம்பிட்டேன் கவுனுக்கு. பயப்படாத தங்கம், நான் போலீஸ் அனுப்புறேன். ஐயோ, அவங்க தான் வேலையே பார்த்துருவாங்க. கிருஷ்ணா மனோ தனியா இருந்தா கூட சேஃபா இருப்பாங்க. நீ போடுற சலங்கை சத்தத்துல எனக்கு இங்க பக்கு அதுலேயே ஹெட்செட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இல்லை சங்கர், இல்லை, அது நம்ம தானே கொலுசு கட்டிட்டோம். டாக்டர் வேணுமா? எதுக்குங்க டாக்டரு? கிட்னியை திருடவா? வேணாங்க. சாய் கார்த்தி. அப்புறம் செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஹலோ மேடம். கடைசியில் ஒரு சத்தமாவது இல்லை, நான் சும்மா கழட்டி வச்சுட்டேன். அப்போ கை காலை அப்படி இப்படி ஆடுறேன்ல, அதுக்கு தான்.
சிப்பி 922 குடைக்குள் முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். சாங் பாடுற மாதிரி டான்ஸ் பண்ணுவீங்களா? சாங் பாடுற மாதிரி டான்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு டான்ஸு சுத்தமாக வராதுங்க. சுத்தமாக டான்ஸ் வராது. கற்றுக்குறேங்க, எப்படியாவது கற்றுக்குறேங்க. ஏதாவது டுட்டோரியலுக்கு போய் கற்றுக்குறேங்க டான்ஸு. எனக்கு ஏதோ சும்மா ஒரு சாங் போட்டு சும்மா இது இப்படி இப்படி கண்ணை இப்படி இப்படி அசைப்பேன், இப்படி இப்படி பண்ணுவேன், அவ்வளோதாங்க. எனக்கு டான்ஸ் எல்லாம் சுத்தமாக வராது. ப்ரோ, நம்ம கடமை செஞ்சிட வேண்டியது தானே. லைக் போடவா லைட்டாக வாட பாவி. உங்கள் கொலுசு சத்தம் கேட்டு நீங்களே பயந்துட்டீங்களா? இல்லை இல்லை, அது நிஜமாவே அது ஓவர் சவுண்டு வெளியில் தான் கேட்டுச்சு. பாப்ஸு, உங்களுக்கு டான்ஸ் வராதான் நம்புகிறோம். எங்கே அந்த மியா சவுண்டு இப்போ கூட இல்லை, இப்போ சைலண்ட்டாக இருக்குது ஏரியா. இப்போல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் ஒரு மியான்னு சொன்னோட ஞாபகம் வருது. நேற்று ஈவினிங், இன்னைக்கு மார்னிங்கா அது ஈவினிங்கா? நேற்று ஈவினிங் தான். ஐயோ, நடிப்பை பாருங்கள், டான்ஸ் வராது. ஆமாம் மோனி, எனக்கு எங்கடா டான்ஸ் ஆட தெரியும்? நிஜமே எனக்கு டான்ஸே வராது. அதெல்லாம் டான்ஸ் கிளாஸ்க்கு போய் ஏதாவது கற்றுருந்துருக்கணும். நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃப் தந்தோம், டான்ஸ் எல்லாம் நமக்கு வராது. அதுவும் நான் வேற குண்டா இருக்கேன், தொப்பையா அவ்வளோ பெருசு, அதை வச்சுக்கிட்டு ஆட முடியுமா? எப்பம்மா வந்தா தெரியும். நான் லைவையே முடிக்க போறேன் நிஷுமா, ஆடி காட்டுங்க. ஒரு சீன் போடுடி. பன்னீர், ஹாய் பன்னீர் செல்வம். எவன்டா அது? தமிழே புரியல, இதுல பேர கணக்குல ஹிந்தியில மெசேஜ் போடுறேன். ஐஸ் ரியாக்ஷன் செம்ம உங்களோடது. தேங்க்யூ காய், தேங்க்யூ. ஒரே நிமிஷம் இருங்க. அப்பாடா பாப்ஸ், இது என்ன புது நியூஸாக இருக்குது? ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டான்ஸ் வராதோ? அப்படி இல்லைங்க, ப்ராப்பராக டான்ஸ் வராது இல்லைங்க. நம்மலாம் வந்து சும்மா அப்படி நின்றுக்கிட்டு இப்படி இப்படி கையை கால் ஆட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். பெருசாக நமக்கு கண்டினியூஸாக ஒரு டான்ஸை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுற அளவுக்கு நமக்கு தெரியாது இல்லை. ஏதோ சின்ன சின்ன ஸ்டெப்பு இப்படி இப்படி நகருவோம், இப்படி திருப்புவோம், அதுவே எல்லாம் காமெடி பண்ணி சிரிச்சிருவாங்க. ஏங்க ஆட வரலன்னா விட்டுடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் உங்கள் ரீல்ஸ் பார்க்குறோம், இதுக்கு மேலேயும் டான்ஸ் பண்ணணும். உங்கள் டான்ஸ் நல்லா தான் இருக்குங்க. தேங்க்ஸ் மோனிக்குட்டி, தேங்க்யூ. இப்போ எல்லாம் மச்சம் காட்டும் இருக்குங்க மெம்பர்ஷிப்பில் பாண்டியன். அவங்க வினோ கைஸ் போய் பாருங்கள், ரீல்ஸை போய் பாருங்கள் கைஸ். நிறைய ரீல்ஸ் இருக்குது. இப்போ உள்ள ரீல்ஸ் மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் 3 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது, 2 மந்த்துக்கு முன்னாடி, 5 மந்த்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஒரு ஸ்டெப்பாவது நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு முதல்ல நான் பார்க்குறேன். இப்போலாம் நான் வந்து சிற்பி 922 டான்ஸ் போடுறது இல்லையா.
இல்லை எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. சிற்பி 92ல் மட்டும்தான் போடுறோம். சிற்பி 922ல் என்ன டான்ஸே இல்லையா என்ன? கேட்குறத பார்த்தா பார்க்குற ஏதாவது ஒரு டான்ஸாவது இருக்கான்னு பார்ப்போம். காணமே. ஆமாம், டான்ஸே இல்லைதான். எதுலையுமே டான்ஸ் கிடையாது. எல்லாமே டயலாக்கு, எல்லாம் சின்ன நார்மல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. உண்மைதான். இல்லை, நான் இப்போ தான் கவனிக்கிறேன். இப்போ ஒருத்தர் கேட்டதுனால தான் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன். உண்மையிலே வந்து இல்லை. இதில் இருக்கா? இது என்ன ரீல்ஸு? இது எல்லாமே ஐயா தான் இருக்குது. டான்ஸு ஸ்டெப்பே இல்லையே. அடடா, நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி கைஸ். சிற்பி 92 மட்டுமே நான் மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். சிற்பி 922ல் வந்து நான் சரியாகவே வந்து இறங்கி குத்தாமல் விட்டுட்டேன் டான்ஸில். தன்னடக்கம் தன்னடக்கம்னு சொல்லுவாங்களே, இதுதான். லைட்டாக டான்ஸு ட்ரை பண்ணுங்க. ஓகேம்மா, கண்டிப்பாக லைட்டாக டான்ஸு ட்ரை பண்ணிடலாம் உங்களுக்காக. எனக்கு வராது, இருந்தாலும் நீங்கள் சொன்ன ஆடியன்ஸுக்காக, ஃபேன்ஸுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ரீசண்ட்டு ரீல்ஸ் டான்ஸு ரொம்ப ஸ்டெப்பு போட்டிருக்கீங்க சேனல் 1ல். ஆமாம் கைஸ், ஓரளவுக்கு டான்ஸ்லாம் கிடையாது, அது சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். வேணும்னா சிற்பி 92 க்ரீன் வேஸ்ட் போய் பாருங்கள், ஓரளவுக்கு அதில் இருக்கும். பண்ணுங்க. இப்போ வேண்டாங்க, இப்போ ஐயோ எனக்கு ஆட வராதுங்க நிஜமாவே. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இல்லை, நான் உண்மையாகவே இப்போ தான் யோசிக்கிறேன். சிற்பி 922ல் டான்ஸுன்னு ஒரு ரீல்ஸே இல்லைங்க. எல்லாமே வந்து டைலாக்கு, பேசுறது, அவ்வளோ மட்டும்தாங்க இருக்கு. இதில் இருக்கா? இதை நம்ம நிஷு எடிட் பண்ணி கொடுத்தது நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ நிஷுமா, தேங்க்யூ. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து என்னுடைய ஹஸ்ஸோட கையுங்க. என் ஹஸ்ஸோட கையை காமிக்கிட்டோமா பாருங்க, காமிக்கிறேன். இந்த ரீல்ஸ் வந்து என் ஹஸ்ஸு கையை நீட்டவே மாட்டேன்ட்டான். நான் வந்து கெஞ்சி கூத்தாடினேன், இல்லைடா நீ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், வாமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன். இதில் பாருங்கள், இதில் ஓரளவுக்கு டான்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ் சூர்யா, இல்லை இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. டான்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதை தான் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க, என்ன மைதா மாவு பேசுகிற மாதிரி பண்ணிட்டீங்க இந்த ரீல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட பழைய ஆட்டத்தை பார்த்து அதிர்ந்த உள்ளங்களில் நானும் ஒருவன். மோஸ்ட் டயலாக் தான் இருக்கா? இதில் டான்ஸ் இருக்கா சரோ? இது டான்ஸா? இல்லை, இது டான்ஸ் கிடையாது. ஆமாம், இது நம்ம பாப்ஸு கேட்டார்னு பாப்ஸுக்காக போட்டது இது. இந்த சேனல்லையும் ஸ்டிக்கரை ஆட் பண்ணு. இப்போ நீங்கள் பார்க்குறது சிற்பி 922. இதை பார்த்த உடனே சொல்லுங்கள் இது என்ன சாங்குன்னு. இது ட்ரெண்டிங்கில் இருந்தது ஒரு டைமு.
ஐஸ் ரியாக்ஷன் வேறு லெவல் எல்லாத்துலேயும். இது எனக்கு பிடிச்சது, என் பாப்ஸுக்காக இது நான் வந்து ரெடி பண்ணது. உங்களுக்கு லெக் பெயின் வந்துச்சு, அதனால இது அவுச், இது போதும். இல்லை இல்லை, நிஜமாவே எனக்கு ஆட வராது கைஸ், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சும்மா 1-2 ஸ்டெப்பு மட்டும் தான் போடுவேன், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். இப்பப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். ஆமாம், கால் வலியினால் ரீல்ஸ் டான்ஸ் பண்ணாமல் இருக்க, அவ்வளோதான். அப்புறம் சூப்பர் மேடம் செல்லக்குட்டி. சரி ஓகே, வாங்க நம்ம மெம்பர்ஷிப்குள்ளே போகலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. உங்கள் லெக் பெயின் வந்துச்சு, இது போதும். டான்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ போடுங்க அந்த ஆட்டத்தை பாப்ஸு. இப்போ கூட ஷாலினி டான்ஸு எவ்வளோ சூப்பருக்கு. ஆமாம் இல்லை பாப்ஸு, நானே ஒரு சில டைம்லாம் எடுத்து பார்ப்பேன், நம்மளுடைய ஓல்டு ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அப்போ கொஞ்சம் நமக்கு மைண்ட் இன்னும் அப்படியே ரிலீஃபாக இருந்தது, ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும். அதனால நமக்கு நிறையா இந்த மெம்பர்ஷிப் போடணும், இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் போட்டியே ஒரு ஸ்டெப்பு. எப்போ இப்போவும் போட்டிருப்பேன் ரீல்ஸு. டைம் ஆயிடுச்சு, நான் அவசரமாக வந்தேன், இல்லை நான் இப்போவும் போட்டிருப்பேன். பரவாயில்ல, நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே சேனல்களை வாங்க, நம்ம வந்து இப்போ மெம்பர்ஷிப்குள்ளே போகலாம், கோல்டு ஆக்சஸ்க்குள்ளே போகலாம். நீ நடந்தாலே ஆடும்போதும் ரிஸ்க்கு வேண்டாம். நான் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்குலாம் ஆட மாட்டேன், என்னால் முடியாது. சும்மா எது சின்ன சின்ன ஸ்டெப்பு, அவ்வளோதான். ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம வந்து மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். சிற்பி 922 குடைக்குள் வாழ யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். குட் நைட் பாப்ஸு, குட் நைட் ட்ரீம், குட் நைட் மோனிக்குட்டிமா, குட் நைட் சரோ, எல்லாருக்கும் குட் நைட் செல்லம். கண்டிப்பாக மெசேஜை பார்க்குறேன் ட்ரீம். ஓகே ஓகே, சரி வாங்க கைஸ், நம்ம இப்போது கோல்டு மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். பாய்டா, குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட், குட் நைட், குட் நைட். எல்லா செல்ல குட்டீஸ்க்கும் குட் நைட். பாண்டியன் குட் நைட். டாக்ஸி, என்னடா டாக்ஸி? குட் நைட் மனோ, சங்கர் குட் நைட். ஓகே செல்ல ரோஹி, எல்லாருக்கும் குட் நைட். சுப்பு ஓகே ஓகே, சிஎஸ் எல்லாருக்கும் குட் நைட்.